ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு பூ செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் B7000 கம் எடுக்கணும். சாட்டின் ரிப்பன் வேணும், சிசர் வேணும். இந்த மாதிரி ரிப்பன் எடுத்து ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதே மாதிரி மடக்கி செய்துகிட்டே இருக்கணும். அதே ஸ்டெப் தான் திரும்ப 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 செய்யணும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி மடிச்சுட்டே இருக்கணும். நிறைய தடவை இதே மாதிரி மடிக்கும்போது பூக்க ஷேப் வந்ததுமே நம்ம நிப்பாட்டணும். அதுவரை செய்துகிட்டே இருக்கணும். கம் எடுக்கும்போது B7000 கம்மு தான் எடுங்க, அதுதான் அழகாக ஒட்டிடும். கடைசியில் நம்ம கம் வச்சு ஒட்டி முடிக்கணும். ஒரே ஸ்டெப்பை நம்ம திரும்ப திரும்ப செய்துகிட்டே இருக்கணும். நிறைய வாட்டி செய்யும்போது அழகான பூ கிடைக்கும். எந்த கலர்ஸ் வேணுனாலும் செய்யலாம். நிறைய கலர் சாட்டின் ரிப்பன் இருக்குது. ஒயிட் கலர் நிறைய கிடைக்கும். எந்த கலர் வேணுனாலும் வாங்கி செய்யலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தலையில் வச்சு விட்டாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரியவங்களும் ஒரு பூ வைக்கலாம். கடைசியாக முடிகிற நேரம் இடையிடையாக இருக்க கேப் எடுத்து வச்சுட்டு நம்ம கம்மை ஒட்டி விட்டுற வேண்டியதுதான். நிறைய கலர்ஸில் செய்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனில் காரில் வைக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற இடத்துல வைக்கலாம். சாதாரண கம் வச்சு செய்ய முடியாது. இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்லெல்லாம் கிடைக்கும் B7000 கம். கடைசியில் இந்த மாதிரி ஒட்டிட்டு எடுத்தால் அழகான பூ ரெடி. மூணு நாலு இடத்துல நம்ம திரும்ப திரும்ப ஒட்டி விடணும். அப்போ தான் அது ஸ்டிஃப் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.